வணக்கம். போகி என்பது ஒரு சாதாரண பண்டிகை அல்ல, அது ஒரு மாற்றத்தின் வாசல். பழையதை விடுவித்து புதியதை வரவேற்க மனிதனை தயார்படுத்தும் ஒரு ஆன்மீக தருணம். மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடப்படும் போகி, சூரியன் மகர ராசிக்குள் நுழைய முன் நிகழும் ஒரு புனிதமான தயாரிப்பு நாளாகும். இந்த சூரிய இயக்கமே உத்தராயணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உத்தராயணம் இருளிருந்து ஒளிக்கான பயணம், நிறுத்தமிருந்து வளர்ச்சிக்கான பயணம், மனச்சுமை இருந்து தெளிவிற்கான பயணம். அதனால்தான் இந்த நாளில் நாம் போகி மண்டலு எனப்படும் தீயை ஏற்றுகிறோம். அந்த தீ பழைய உடைகளை மட்டும் எரிப்பதற்கல்ல, பழைய பழக்கங்கள், பழைய வலி, பழைய கோபம், பழைய சுமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட நினைவூட்டும் ஒரு தெய்வீக அக்னி. இந்து தத்துவத்தில் அக்னி என்பது சுத்திகரிப்பவன், மாற்றத்தை உருவாக்குபவன், மனிதனையும் பிரபஞ்சத்தையும் இணைக்கும் தூதன். போகி நாளில் வீட்டை சுத்தம் செய்வது, கோலம் போடுவது, வாசலில் வேப்பிலை கட்டுவது எல்லாம் வெளிப்புறச் செயல்கள் அல்ல. அவை உடலும் மனமும் புதிய ஆற்றலை ஏற்க தயாராகும் செயல்கள். போகி பாரம்பரியமாக இந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். மழை, மேகம், இயற்கை சக்திகளுக்கான நன்றி. ஆனால் காலப்போக்கில் இந்த வழிபாடு ஒரு உயர்ந்த ஆன்மீக உண்மையை சொல்லியது. பயமல்ல, நன்றி. அகந்தை அல்ல, பணிவு. கிருஷ்ணரின் கோவர்த்தன லீலை இயற்கையை மதிக்க வேண்டும் என்பதை மனிதனுக்கு நினைவூட்டுகிறது. போகி இந்திரனை மட்டும் அல்ல, இயற்கையையே வணங்கும் நாள். அதே நேரத்தில் மார்கழியின் தவமும் ஒழுக்கமும் முடிந்து தை மாதத்தின் மகிழ்ச்சிக்குள் நுழையும் ஒரு ஆன்மீக பாலமாக போகி அமைகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சொல்லின் ஆழமான அர்த்தம் இந்த போகி நாளில்தான் உருவாகிறது. 2026ஆம் ஆண்டு பொறுப்பு, உள்ளார்ந்த வளர்ச்சி, நிலையான முன்னேற்றம் இவற்றை வலியுறுத்தும் ஆண்டு. அந்த ஆண்டில் போகி என்பது அவசர மாற்றத்திற்கான நாள் அல்ல, அறிவோடு உணர்வோடு பழையதை விடுவிக்கும் நாள். இந்த நாளில் மனப்பூர்வமாக விடுவித்தால் 2026ஆம் ஆண்டு மன அமைதி, தெளிவான சிந்தனை, நிலையான முன்னேற்றம் இவற்றை அருளும். பொங்கல் பானை பொங்குவதற்கு முன் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதேபோல் வாழ்க்கை பொங்குவதற்கு முன் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். 14 ஜனவரி 2026 அன்று நடைபெற உள்ள போகிக்காக இன்றே தயாராகுங்கள். போகி வாழ்த்துகள். தை பிறந்தால் வழி பிறக்கும்.